அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். சுக்கு, மிளகு, திப்பிலி என்ற வகையில் நாம் இந்த செய்யுள்களை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்று 11ஆம் செய்யுளில் 2ஆம் செய்தியை பார்க்கவிருக்கிறோம். துன்புறுத்தும் செயல்கள். விழியாதான் கூத்தாட்டு காண்டலும் வீழ களியாதான் காவாது உரையும் தெளியாதான் கூரையுள் பல்காலும் சேரலும் இம்மூன்றும் ஊரெல்லாம் நோவது உடைத்து. திரிகடுகம் 11. இன்று வீழ களியாதான் காவாது உரையும். வீழ களியாதான் காவாது உரையும். வீழ கழிக்கிறவன் எவன்? குடி நோயாளர். இன்றைக்கு மிகவும் பண்பாக மது பிரியர் என்று சொல்கிறாங்க. ஆனால் பிரியர் தமிழில் அப்போ ஒருவேளை மது அன்பர் அப்படி சொல்லணும்னு நமக்கு தெரியவில்லை. எது எப்படியோ அந்த குடி நோய்க்கு ஆளான ஒருவர் வரை பரிவோடு பார்க்கிறோம், தாழ்வில்லை. ஆனால் குடிகாரர்களை ஆக்குகின்ற அரசுகளும் சுற்றுச்சூழலும் அவை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதை மட்டும் தெளிவாக்கிக் கொள்வோம். நன்று. இன்று இங்கு குடிக்கிற ஒருவரே குடியினால் அவர் தவறுதலாக எதை பேசினாலுமே அது பிழை, அது தவறு, அது தப்பு, அது குற்றம், அது மாற்றியமைக்கப்பட வேண்டும். குடிகாரங்களையும் பாருங்கள், பல நேரங்களில் மனைவியே பலார்ன்ட்டு செவிட்டில் அடிக்கிறாங்க. ஆனால் அதே வேளையில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் அங்கே இருந்தானே கை தூக்கிடுவாரோ? எல்லாம் அவங்களுக்கு இருக்குது, தெரியுது, தெளிவு. ஆக இந்த வகையில் சரி, பாதி அந்த நோய்த்தன்மை, பாதி திமிர்த்தன்மை எல்லாமே கலந்துதான் கிடக்கின்றன. இப்போ அந்த குடிநோயாளியே தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் குடிக்காத ஒருவர் குடியாரன் போன்று குடிக்காத நேரத்திலே இங்கு தவறான சொற்களை பயன்படுத்திவிடக்கூடாது, பண்பற்ற சொற்களை பயன்படுத்திவிடக்கூடாது. நாவு அது குற்றத்தை புரிகின்ற ஒரு கருவியாகவும் இருக்கிறது. கடவுளை போற்றி புகழ்வதற்கென்று இந்த நாவு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் மனிதர்களை பாராட்ட வேண்டிய, புகழ வேண்டிய, போற்ற வேண்டிய அந்த நாவால் இங்கு சிதைக்கின்ற, இழிவுபடுத்துகின்ற அந்த போக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் வள்ளுவர் சொல்வார், யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்பது. ஆக அதில் துன்பம் ஏற்படுகிறது. யாரெல்லாம் நாவை அடக்காமல் பேசிக்கொண்டிருக்கிறாரோ அது அவருக்கும் துன்பம். அந்த நேரத்தில் இல்லாவிட்டாலும் அது என்றாவது ஒரு நாள் துன்பம் வந்து ஆகும். ஆனால் அதே வேளையில் அந்த உரைகளை, அந்த சொற்களை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் இருக்காங்க, பார்த்துடுங்க, அவங்க பாவம். ஆக அந்த நாவால் எழுப்பப்படுகின்ற அந்த சொற்குற்றங்கள் பல இருக்கின்றன. அவற்றுள் ஒரு 6 நம்ம பட்டியலிடலாம். இவையெல்லாம் பொய், பொய் கூறுதல், அது ஒரு சொற்குற்றம். வன் சொல் பயன்படுத்துதல், கடினமான சொல், கெட்ட வார்த்தை பேசுதல், இழிவு நிறைந்த சொல் பேசுதல், புறங்கூறுதல், ஒருவரை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லுதல், பயனற்ற சொல் சொல்லுதல், நேரத்தை அப்படியே வீணடிக்கிறது, பயனற்ற சொல். அதோடு 2ஐயும் இணைக்க வேண்டும். ஒன்று, அது நன்றி மறந்த சொல். மறக்காதே. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்விலை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதான் நன்றி உரையில் சொல்லுவாங்க. எனவே நன்றி மறக்கக்கூடாது. நன்றி மறந்த சொல்லாக ஒன்று இருக்கிறது என்றால் அது கயமைத்தனம். அதை போன்றுதான் அறம் மறந்த சொல். இங்கு எதையும் எப்படி பேசலாம் என்பதல்ல, அறம் என்று ஒன்று இருக்கிறது, நீதி, நயன்மை இருக்கிறது. அதற்குரிய வகையில் இங்கு நாம் இதை செயல்படுத்தியாக வேண்டும். இன்று நாம் ஒரு சொல்லை ஆய்ந்து பார்க்கலாம். உரை. உரை அல்ல, உரை. ஆக உரை வல்லின ரகரம் என்றால் அது வாளை உரையில் போடு என்பதாகும். ஆனால் உரை நிகழ்த்து, அதற்கான தலைப்பு இது. இன்று இந்த உரை வீச்சு நடக்கிறது என்கிற அந்த வகையில் உள்ள உரை. உரை என்றால் அது சொல்லுதல். ஆக உரைத்தல், சொல்லுதல், பேசுதல், உரையாடுதல், கதைத்தல். அதை ஈழத்தமிழர்கள் சொல்லாங்க பார்த்தீங்களா, கதைத்தல். இவை எல்லாமே நல்ல தமிழ், இப்படி சொல்லலாம். ஆக என்ன போட்டிக்கு போகிறீங்க? நான் ஒரு ஸ்பீச் போட்டிக்கு போகிறேன். அது என்ன ஸ்பீச்சு? ஸ்பீச் என்பதே பாருங்க, எப்படி அந்த ஸ்பாஞ்ச் அப்படிங்கிற ஆங்கில சொல் பஞ்சு, அதுலேருந்து தான் பஞ்சு, ஸ்பஞ்சு, அதில் ஸ்பாஞ்ச் அப்படின்னு கொண்டு வர்றாங்களே, அதே மாதிரி தான் பேச்சு, பீச்சு, ஸ்பீச் அப்படியும் வந்திருக்கிறது. அது வாய்ப்பு, அது தமிழிலிருந்து வந்தாலும் அது ஆங்கிலம், அவ்வளோதான். ஆக தயிர் அப்படி திரிஞ்சு போயிட்டு இனி அதை திரும்ப தயிராக பாலாக ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி மேற்கொள்ளக்கூடாது என்பது செய்தி. அந்த வகையில் உரை நிகழ்த்து, உரை வீச்சு என்றெல்லாம் சொல்லலாம். உரை வீச்சு போட்டி
அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஸ்பீக் என்றோ அல்லது டாக் என்றோ அல்லது ஒரு கான்வர்சேஷன் நடத்துவோம் என்றோ அப்படிலாம் இல்லாமல் உரையாடல் நடத்துவோம், உரை நிகழ்த்துவோம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆக இந்த நிலையில் நாம் இந்த பேச்சு அது எல்லாமே ஒரு குடிகாரர் போன்ற பேச்சாக அது அமைந்துவிடக்கூடாது. மாறாக இனிய பேச்சாக, பண்பான பேச்சாக, பயனுள்ள பேச்சாக இருக்க வேண்டும். அந்த உரை நிகழ்த்துகின்ற அந்த ஆக்கத்தன்மையில் இங்கு நாம் மெருகேற வேண்டும். நச்சுத்தன்மை வாய்ந்தது இந்த நாவும் என்கிற அந்த செய்தியை நாம் எல்லாருமே அது இல்லை, அப்படி இல்லை, என்னுடைய நாவு சிறந்த நாவு என்கிற அளவுக்கு நம்முடைய உரை, நம்முடைய பேச்சு அது சிறப்பாக அமையட்டும். நம் வீடுகளிலேயே நம் குழந்தைகளுக்கு அதற்கான ஒரு பயிற்சி கொடுப்போம். நன்று. கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.